சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் 28ஆம் ஆண்டு சந்தன காப்பு உற்சவ விழா மற்றும் திருப்பாவடை அன்னக்கூட உற்சவம் நடைபெற்றது. சேலம் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் 28ஆம் ஆண்டு சந்தன காப்பு உற்சவ விழா நடைபெற்றது. வைகாசி மாதம் 3 மற்றும் 4ஆம் நாள் 17/5/2025, 18/5/2025 சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் மூலவர் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். 17/5/2025 காலை 6 மணிக்கு சுப்ரபாதம், விஸ்வரூப தரிசனம், காலை 7 மணிக்கு சந்தன காப்பு சேவை, திருவாராதனை, தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை உற்சவர் பெருமாள் கண்ணாடி மண்டபம் சேவை சாற்றுமுறை நடைபெற்றது. மறுநாள் காலை உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி, சுந்தரவல்லி தாயார், ஆண்டாள் சக்கரத்தாழ்வார் நந்தவனத்தில் விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது. பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், மஞ்சள், திருமஞ்சள், சந்தனம் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலசத்திற்கு தீபாராதனை காட்டி கலசத்தில் உள்ள புனித நீரால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. சந்தன காப்பு அலங்காரத்தில் துளசி மாலை சூட்டி காட்சி அளித்த உற்சவ தெய்வங்களுக்கு கும்ப ஆரத்தி காட்டி ஆலவட்டம் வெண் சாமரம் வீசி மகா கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. உற்சவ தெய்வங்களுக்கு வெண் பட்டாடை கட்டி நறுமண மலர் மாலைகளுடன் மல்லிகை, மயிலம் பூ, மகுடம் பூ, செண்பகப்பூ உள்ளிட்ட பல்வேறு விதமான நறுமண மலர்களால் மாலை அணிவித்து தெய்வங்களை அலங்கரித்தனர். நந்தவனத்தில் இருந்து உற்சவர்களை தனித்தனியே சப்பரங்களில் கட்டி புறப்பாடு நடைபெற்றது. புறப்பாடு வந்த தெய்வங்களுக்கு ஆலயத்தின் வாசலில் கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தேங்காயில் கற்பூரம் ஏற்றி சுற்றி வந்து திருஷ்டி கழிக்கப்பட்டு பல வகைகள் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இறுதியாக உற்சவர்கள் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி மூலஸ்தானத்தை அடைந்ததும் திருப்பாவடை அன்னக்கூட உற்சவம் நடைபெற்றது. மூலவர் எதிரே கேடயத்தின் மீது பிரம்மாண்டமாக அன்ன படையல் இட்டு அன்னத்தில் தேங்காய், வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை உள்ளிட்ட பழ வகைகளை வைத்து அன்னத்தை அலங்கரித்து மூலவருக்கு சமர்ப்பித்தனர். எதிரே ஸ்ரீ நவநீத கிருஷ்ணருக்கும் பட்டாடை கட்டி மாலை அணிவித்து அழகாக கொலுவிருக்க செய்து மூலவர் மற்றும் உற்சவர் அன்ன படையலுக்கும் கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை செய்து சாற்று முறை நடைபெற்றது. நிறைவாக பிரபந்தம் சேவித்த கோஷ்டியர்கள், உபயதாரர்கள்,
பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் உற்சவத்தில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் வெங்கடேஸ்வரி சரவணன், செயல் அலுவலர் ஜி அனிதா, அறங்காவலர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ ராமகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல், ஸ்ரீமதி கமலம் வேணுகோபால் மற்றும் சேலம் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் பக்த சபா சிறப்பாக செய்திருந்தனர்.